கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் புரியுதா? ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. இன்றைக்கி நம்ம செகண்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் 12th. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸாம்பிள் 226 பார்க்க போகிறோம். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடையும் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த மெத்தடு பெஸ்ட்டாக இருக்கோ அதில் போடலாம். எதில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு மார்க் இருக்குது. பாருங்கள், கணக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2 into cos 9π/4 plus I sin 9π/4 divided by 4 into cos minus 3π/2 plus I sin minus 3π/2ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இது போலார் ஃபார்மில் இருக்குது. இதை நம்ம ரெக்டாங்கிள் ஃபார்மில் சிம்பிளிஃபை பண்ணி நம்பரில் எழுதணும். அவ்வளோதான். ஆங்கிளில் இருக்கிறத நம்பரில் எழுதணும். இப்போ கொடுத்துருக்கிற கணக்கில் பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 into காசு ஐ சைன்னு போடுறதுக்கு நான் சிஸ்ன்னு போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாக. அப்போ சிஸ்ஸுக்குள்ளே சிஸ்ஸுன்னு என்ன? காசு ஐ சைன். காசுக்குள்ளேயும் 9π/4 ப்ளஸ் ஐ சைனுக்குள்ளேயும் 9π/4ன்னு அர்த்தம். அப்போ சிஸ்ஸுக்குள்ளே 9π/4, 4 into சிஸ்ஸுக்குள்ளே -3/2. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2க்கும் 4க்கும் அடிச்சுக்கோ. அப்போ 1/2. ரெண்டாவது ஸ்டெப்பு டிவைடில் இருக்குது. போலார் ஃபார்மு டிவைடில் இருக்குது. அப்போ டிவைடில் இருந்தால் ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் ஆங்கிளிருந்து டினாமினேட்டர் ஆங்கிளை கழிக்கணும். புரியுதில்? மல்டிப்பிள் இருந்தால் கூட்டணும், டிவைடில் இருந்தால் கழிக்கணும். அப்போ முன்னாடி 1/2 சிஸ்ஸுக்குள்ளே நியூமரேட்டர் ஆங்கிள் 3π/4 மைனஸ் டினாமினேட்டர் ஆங்கிள் -3π/2. இது புரிஞ்சுதா? இங்கே பாரு, 2 மைனஸ் ஏன் வருது தெரியுதா? நியூமரேட்டர் ஆங்கிள் மைனஸ் டினாமினேட்டர் ஆங்கிள். ஆல்ரெடி டினாமினேட்டர் ஆங்கிள் மைனஸில் கொடுத்துருக்கான். எகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. புரிஞ்சுதா? இப்போ இங்கே பார், இங்கே வந்து 9π/4ன்னு இருக்குது, இங்கே 3π/2ன்னு இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதை 4ஆக மாற்றணும். அப்போ தான் நாம் கீழே டினாமினேட்டரை சேமாக எடுத்துக்கிட்டு மேலே கூட்டுவோம். அப்போ இதை 4ஆக மாற்றினோம்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ தானே 2 2s are 4. கீழே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். அதுக்காக இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இப்போ நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதை அப்படியே வச்சுக்கிறோம். இதை நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். இதை 2ஆல் பண்ணால் 6/, இது 4. இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சா? மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கீழே சேமாக வச்சுக்கிட்டு மேலே ஆட் பண்ணால் 15π/4. ஓகேவா? அப்போ 1/2 இன்ட்டு சிஸ்ஸுக்குள்ளே இப்போ 15π/4. பாருங்கள், 4th டேபிள் தான் ஜஸ்ட்டு. அப்போ 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16. இங்கே 15 தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு π/4 கம்மியாக இருக்குது. அப்போ என்ன? 4π minus π/4. இப்போ பெருகிப்பார், 16πயிலிருந்து ஒரு பையை கழிச்சா 15π வந்துடுமா? ஜஸ்ட்டு மல்டிபிள் வாய்ப்பாடு தான். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16. நமக்கு 4 4s are 16π இருக்கு வரும். ஆனால் இங்கே 15π தான் இருக்குது. அப்போ ஒரு π/4 கம்மியாக இருக்குது. அதுதான் இப்படி பிரித்து வரும். அப்போ 4π minus π/4. இப்போ புரிஞ்சுதா? அப்போ 1/2 விட்டுறக்கூடாது சிஸ்ஸுக்குள்ளே. இப்போ பார், 4π அப்படின்னா என்ன? 2 ரவுண்டு அப்படின்னு அர்த்தம் நம்ம இதில். இப்போ ஆக்சுவலாக நம்ம குவாட்ரண்ட் எப்படின்னு போடும்போது ஒரு ரவுண்ட் அடித்தா 2π, அதாவது 360 டிகிரி. இன்னொரு ரவுண்ட் அடித்தா 4π. அப்போ இந்த 4πயை 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வருது. அப்போ இதை ஒமிட் பண்ணிடலாம். அப்போ சிஸ்ஸுக்குள்ளே -π/4 எத்தனை ரவுண்டு சுற்றுதோ அந்த ரவுண்டெல்லாம் ஒமிட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற ஆங்கிள் மட்டும் போட்டோம்னா போதும். அப்போ therefore 1/2. அப்போ சிஸ்ஸு -π/4. அப்போ என்ன? காசுக்குள்ளேயும் π/4 இருக்குது, சைனுக்குள்ளேயும் π/4 இருக்குது, நடுவாண்ட குறி மைனஸ்னு போட்டுக்கலாம். அப்போ 1/2 cos π/4
மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த நடுவாண்ட மைனஸ் I sin π/4. அப்போ π/4னா 45 டிகிரி. அப்போ நம்ம ட்ரையாங்கிள் 45 45 90, 45க்கு ஆப்போசிட் 1, 45 ஆப்போசிட் 1, ஹைபாட்னிஸ் √2. அதாவது பித்தாகரஸ் தேற்றம். ரூட்டுக்குள்ளே 1² + 1² தான் √2. அப்போ 45 வச்சுக்கிட்டிங்கன்னா cos 45 என்ன? adjacent side by hypotenuse. அப்போ 1/√2. sin 45 என்ன? opposite side by hypotenuse. அதுவும் 1/√2. அப்போ நமக்கு 1/2 × 1/√2 மைனஸ் I × 1/√2. 2ஆல் எடுத்து உள்ளே பெருக்கிக்கோ. இவ்வளோ தான், ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. இப்போ இது புரிஞ்சுதா கண்ணு? ஒன்றுமில்ல, மொதல் 2க்கும் 4க்கும் அடிச்சுக்கணும். ரெண்டாவது ஒரே இதை எழுதும்போது டிவைடில் இருக்கனால சிஸ்ஸுக்குள்ளே என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் ஆங்கிள் இருந்து டினாமினேட்டர் ஆங்கிளை கழிக்கணும். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதை புரிஞ்சுதா? இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணுறது தான். இங்கே 4 இருக்கிறதுனால இதுவும் 4ஆக மாற்றணும்னா போத் சைடு, அதாவது மேலேயும் கீழையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 4 காமனாக எடுத்துக்கிட்டு மேலே ஆட் பண்ணுறேன். இதை நீ என்னென்னு எழுதிக்கலாம்? 4π - π/4ன்னு எழுதலாம். 4π அப்படின்னா என்ன? 2 ரவுண்டு. 2πனா 360 டிகிரியா? ஒரு ரவுண்டு. இன்னொரு 2πக்கு இன்னொரு ரவுண்டு. அப்போ 2 ரவுண்டு அடிக்கும்போது அதே இடத்துல தான் வந்து நிற்கும். அப்போ இதை ஒமிட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற ஆங்கிள் -π/4. அப்போ இதை தனித்தனியாக காசுக்குள்ளே π/4, இங்கே மைனஸ் வரதுனால மைனஸ் I சைனுக்குள்ளே π/4. அப்போ இது 1/√2, இதுவும் 1/√2. உள்ளே பெருக்கிக்குவோம். புரிஞ்சுதா சாமி? இதே அனதர் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் பாருங்கள். உனக்கு எது ஈஸியோ அதில் நீ போட்டுக்கலாம். இப்போ அனதர் மெத்தடில் பாருங்கள். 2 × இது கணக்கு நமக்கு cos 9π/4 + I sin 9π/4, 4 × cos -√3/2 + I sin -√3/2 வந்துருச்சா? இப்போ 2 × ஒரு நிமிஷம் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க கண்ணு. இதையே நான் பிரித்து எழுதுகிறேன். 9π அதே 4th டேபிள். 1 4 is 4, 2 4s are 8. அதை விட ஒன்று அதிகமாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இது காசு I சைனை சிஸ்ன்னு எழுதிக்கிறேன். இந்த ஆங்கிளை எப்படி எழுதலாம்? 2π + π/4. பார், கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்பார். 8π + 4π 9π/4 வந்துருமா? அப்போ 2π + π/4. 4 × கண்ணு இது கவனி -3π/2. கண்ணு காசுக்குள்ளே எத்தனை π/2 வந்தாலும் 0. அதே பாருங்கள், சைனுக்குள்ளே π/2 வந்தால் 1. இது எப்படி 1 அப்படின்னு நான் சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். அது பாருங்கள், காஸ் π/2 0, ஆனால் சைன் π/2 என்ன? 1. இப்போ மைனஸ்னு கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாக் வைஸு. ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தா ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ பாருங்கள், இது 1 π/2, இது 2 π/2, இது 3 π/2. அப்போ அந்த 3 π/2 இங்கே வர்றதுனால கண்ணு 1 ஃபஸ்ட் குவார்டரில் இருக்கலாம் அல்லது செகண்ட் குவார்டரில் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சைனுடைய குறி ப்ளஸ்ஸு தான், அதனால் 1 தான். இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா தங்கம்? ஒன்றுமே இல்லை. காசுக்குள்ளே ஆடு நம்பரில் π/2 வந்தால் 0, அதாவது 1 π/2, 3 π/2, 5 π/2. அதே 2 π/2 வந்தால் 2 அடித்து பைன்னு போட்டுக்கலாம். 4 π/2ன்னு அடித்தா 2க்கும் 4க்கு அடித்து 2πன்னு போடலாம். நல்லா ஞாபகம் வச்சிங்க. காசுக்குள்ளே ஆடு நம்பரில் எத்தனை π/2 வந்தாலும் 0. அதே சைனுக்குள்ளே ஆடு நம்பரில் π/2 வரும்போது அது இருக்கிற பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒன்று +1 வரும், இல்லைன்னா -1 வரும். அதாவது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கும் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கும் இடையில அந்த லைன் மேலே இருந்ததுன்னா +1 வரும். அல்லது தேர்டு குவாட்ரண்ட்டுக்கும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கும் நடுவாண்ட இருக்கிற அந்த y-axis மேலே இருந்ததுன்னா -1 வரும். நல்லா ஞாபகம் வச்சிங்க. நாம் கொடுக்குற இப்போ π/2 அப்படின்னா என்னவங்க வரும்? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கும் செகண்ட் குவாட்ரண்ட்டு அந்த y-axis மேலே இருக்கும், பாசிட்டிவ் y-axis மேலே இருக்கும். அப்போ 1. அதே 3π/2 அப்படின்னு வந்தால்
ஒய் ஆக்சிஸ் மேலே நெகட்டிவ் கீழே இருக்கும். இப்போ -1. அதே 5π/2 அப்படின்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அதே 7π/2னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அவ்வளவுதான். அப்போ தேர்ஃபோர் காசுக்குள்ளே -3π/2 0 ஆயிரும், சைனுக்குள்ளே -3π/2 1 ஆயிரும். அப்போ I. ஓகேவா? இப்போ 2க்கும் 4க்கும் அடிச்சுக்கலாம். அது 1/2 ஆயிரும். அப்புறம் கீழே வந்து I இருக்குது. இதை நாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதை நம்பராக மாற்றணும்னா மேலேயும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஐயால் மல்டிபிள் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கே தெரியும் இது 1/2. இப்போ பாருத்தங்க cos π/4 அப்படிங்கும்போது அது பாரு இந்த 2π இருக்கிறாஜா, இந்த 2π அப்படிங்கும்போது ஒரு ரவுண்டு 2πயை நீக்கிடலாம். இப்போ மீதி இருக்கிற ஆங்கிள் π/4. அப்போ cos π/4 ப்ளஸ் I sin π/4 இவ்வளவு தான். அப்போ நம்ம முன்னாடி அடித்தது 1/2 போட்டோம். cos π/4 cos 45 டிகிரி நமக்கு 1/√2. அதே மாதிரி I sin 45 டிகிரி 1/√2. இங்கே மேலே இங்கேயும் ஐயால் பெருக்கும்போது இங்கே I × I வந்து I². இந்த I²உடைய வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ இந்த I எடுத்து உள்ளே பெருக்குங்க. அப்போ தேர்ஃபோர் நமக்கு இந்த 2 எடுத்தும் உள்ளே பெருக்குங்க. அப்போ என்ன வரும்? 1/2√2 I ப்ளஸ் அடுத்தது I × I I² ஆயிருமா? 1/2√2. 2ஆலையும் பெருக்கிக்கணும், ஐயாலையும் பெருக்கிக்கணும். இது வந்து 1/2√2 Iன்னு கிடைக்கும். ரெண்டாவது டேர்மு I² 1/2√2ன்னு கிடைக்கும். கீழே I² வேல்யூ -1ன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே I² வேல்யூ -1. அப்போ 1/2√2 I மைனஸ், ஏன்னா அந்த I² மைனஸ் ஆயிருமா? அப்போ இது மைனஸ் ஆயிரும். இப்போ 1/2√2 டிவைடட் பை -1. இந்த மைனஸ் வந்து இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். அப்போ இது மைனஸ் ஆயிரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் டேர்மை முன்னாடி எழுதுங்க, மைனஸ் டேர்மை பின்னாடி எழுதுங்க. இப்படியும் போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தடில் போட்டுக்கலாம். புரியுதா கண்ணு? தெரியலனா கேளுங்க. தேங்க்யூ.